தமிழ் சினிமாவில் பெரும் திருப்புமுனையை ஏற்படுத்தியவர் இயக்குனர் இமயம் பாரதி ராஜா. ஸ்டூடியோவுக்குள் நடந்த சினிமாவை கிராமத்துக்கு அழைத்துச் சென்று மண் வாசனையுடன் படத்தை கொடுத்தவர். கதாநாயகன் என்றால் அழகானவன் என்பதை மாற்றி நாயகனுக்கு கோவணம் கட்டி வெத்தலை சொதப்பும் சப்பானியாக மாற்றி காட்டியவர். தமிழ் சினிமாவில் அவர் வருகைக்கு முன், அவர் வருகைக்கு பின் என்று சொல்லும் அளவுக்கு தொடர்ந்து பல வெற்றி படங்களை கொடுத்து இந்திய திரையுலகையே திரும்பி பார்க்க வைத்தவர். அவருடைய வாழ்க்கை வரலாறு மிகப்பெரியது. திரையுலகில் அவரது பயணம் நீண்ட பயணம். அந்த மகா கலைஞனின் வாழ்க்கையிலிருந்து சில துளிகளை உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறோம். பாரதி ராஜாவின் சொந்த ஊர் தேனி மாவட்டத்தில் உள்ள அல்லி நகரம். அவரது தந்தை பெயர் மாயத்தேவர், தாயார் பெயர் மீனாட்சி அம்மாள் என்கிற கருத்தம்மாள். 1941 ஜூலை மாதம் 17 பிறந்தவர். இவருக்கு சகோதரிகள் 3, சகோதரர்கள் 3. பாரதி ராஜாவின் இயற்பெயர் சின்னசாமி. படிக்கும் போதே நடிக்கும் ஆர்வம் அவருக்கு வந்தது. நாடகங்கள் பார்த்து வளர்ந்தவர். நாடகம் போடும் அளவுக்கு கதை எழுதினார். சுகாதார ஆய்வாளராக வேலை கிடைத்தது. ஊர் ஊராக சென்று மக்களிடம் நோய் பற்றி விசாரித்து ரிப்போர்ட் செய்கிற வேலை. அப்படி ஒரு முறை பண்ணைப்புறம் சென்றபோது அங்கு இசை வாசிக்கும் இளையராஜா, கங்கை அமரன், பாஸ்கரன் ஆகியோரை சந்திக்கிற வாய்ப்பு கிடைத்தது. நண்பர்களானார்கள். கம்யூனிஸ்ட் மேடைகளில் இசை வாசிக்க அண்ணன் பாவலர் வரதராஜனோடு சென்றவர்கள் பாரதி ராஜாவின் நாடகத்திற்கு இசை வாசிக்க மதுரை சென்றார்கள். பாரதி ராஜா இயக்கிய ஊர் சிரிக்கிறது, சும்மா ஒரு கதை போன்ற நாடகங்கள் புதுமையாக இருந்தன. இவர்களின் நாடக ஆர்வத்தை பார்த்த கம்யூனிஸ்ட் தலைவர் சங்கராயாவின் அண்ணன் மகன் அன்னக்கிளி செல்வராஜ் இவர்களுடன் நட்பு கொண்டார். சினிமாவுக்கு சென்றால் பெரிய அளவில் புகழ் பெறலாம் என்று கருத்துக்கள் பகிர்ந்து கொண்டார்கள். முதலில் அன்னக்கிளி செல்வராஜ் சினிமாவில் சேர சென்னைக்கு வந்தார். அதன் பிறகு பாரதி ராஜா வந்தார். சினிமாவில் உடனே வாய்ப்பு அமையவில்லை. வாழ்க்கை நடத்துவதே பெரும் போராட்டமாக இருந்தது. இந்நிலையில் பாஸ்கர், இளையராஜாவை, கங்கை அமரன் 3 புறப்பட்டு சென்னைக்கு வந்தார்கள். சங்கிலி முருகன் நடத்திய நாடகங்களுக்கு இசையமைத்தார்கள். இசை கச்சேரி நடத்தவும் செய்தார்கள். இசை கச்சேரியில் எஸ்பி பாலசுப்ரமணியம் பாட வந்தார். எஸ்பி பாலசுப்ரமணியமும் அவர்கள் நட்பு வட்டத்தில் சேர்ந்தார். திரைப்படங்களுக்கு இசையமைத்து வந்த இசையமைப்பாளர் ஜி வெங்கடேஷனின் அறிமுகம் கிடைக்க அவரிடம் கிட்டார் வாசிக்க சென்றார் இளையராஜா. இளையராஜா கேட்டுக்கொண்டதற்கிணங்க கவிஞர் கண்ணதாசனிடம் உதவியாளராக கங்கை அமரனை சேர்த்துவிட்ட ஜி வெங்கடேஷ் இயக்குனர் புட்டண்ணா கனகலிடம் பாரதி ராஜாவை உதவியாளராக சேர்த்துவிட்டார். புட்டண்ணா கனகலிடம் இருளும் ஒளியும் படத்தில் உதவி இயக்குனராக பணிபுரிந்த பாரதி ராஜா அடுத்து KRG தயாரிப்பில் கிருஷ்ணன் நாயர் இயக்கிய தலைப்பிரசவம் படத்தில் உதவி இயக்குனராக பணிபுரிந்தார். அடுத்து KRG தயாரிப்பில் ஜெகநாதன் இயக்கிய அதிர்ஷ்டம் அழைக்கிறது படத்தில் உதவி இயக்குனராக பணிபுரிந்தார். தனது படங்களில் பாரதி ராஜாவின் திறமையை அறிந்த KRG அவருக்கு படம் இயக்கும் வாய்ப்பை வழங்கினார். முத்துராமன் கதாநாயகன், ஜெயலலிதா கதாநாயகி, வி. குமார் இசையமைப்பாளர் என்று முடிவாகிய படத்திற்கு சொந்த வீடு என்று பெயர் சூட்டப்பட்டது. படப்பிடிப்பு தொடங்குவதற்கு முன்பே ஜெயலலிதா படத்திலிருந்து விலகிக் கொள்வதாக தெரிவித்ததால் அந்த படம் டிராப் ஆனது. அதன் பிறகு KRGயின் அலுவலகத்திற்கு பைனான்சியராக வந்த SA ராஜ்கண்ணுவிடம் பேசிக் கொண்டிருந்த போது மயிலு என்கிற கதையை பாரதி ராஜா சொல்லியிருக்கிறார். அந்த கதை SA ராஜ்கண்ணாவுக்கு பிடித்து விட்டது. அதற்கு 16 வயது நிலை என்று பெயர் வைத்து கமல், ரஜினி, சத்யஜித், ஸ்ரீதேவி, காந்திமதி நடிப்பில் நிவாஸ் ஒளிப்பதிவில் படமாக முடிவு செய்தார். இவர்களின் நட்பு வட்டத்தில் இருந்த அன்னக்கிளி செல்வராஜ் கதாசிரியர் பஞ்சு அருணாச்சலத்திடம் உதவியாளராக இருந்து அவர் தயாரித்த அன்னக்கிளி படத்திற்கு இளையராஜாவை அறிமுகம் செய்து இசையமைக்கும் வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தார். தேவராஜ் மோகன் இயக்கத்தில் அன்னக்கிளி படம் வெளியாகி பெரும் வெற்றி படமாக அமைந்து இளையராஜா புகழ் பெற்றார். உடனே தனது நண்பர் இளையராஜாவை 16 வயதிலே படத்திற்கு இசையமைப்பாளராக ஒப்பந்தம் செய்து படப்பிடிப்பை தொடங்கினார் பாரதி ராஜா. 1977 செப்டம்பர் மாதம் 5 வெளியான 16 வயதினிலே படம் பெரும் வெற்றி படமாக அமைந்து வசூலில் சாதனை படைத்தது. முதல் படத்திலேயே சிறந்த இயக்குனருக்கான தமிழக அரசின் விருது பெற்றார். மீண்டும் SA ராஜ்கண்ணுவின் தயாரிப்பில் சுதாகர், ராதிகாவை அறிமுகப்படுத்தி கிழக்கே போகும் ரயில் படத்தை இயக்கிய பாரதி ராஜா அடுத்து தனது வளர்ச்சியிலும் முன்னேற்றத்திலும் அக்கறை கொண்ட KRG தயாரிப்பில் கமல், ஸ்ரீதேவி நடிப்பில் சிவப்பு ரோஜாக்கள் படத்தை இயக்கினார்.
தனது உதவியாளர் கே. பாக்யராஜ் நடிப்பில் தனது தயாரிப்பில் புதிய வார்ப்புகள் படத்தை இயக்கிய பாரதிராஜா இன்னொரு உதவியாளரான கே. விஜயன், சுதாகர், ராதிகா நடிப்பில் நிறம் மாறாத பூக்கள் படத்தை இயக்கினார். இதில் கே. விஜயனுக்கு அவரே டப்பிங் பேசியிருந்தார். அடுத்து கல்லுக்குள் ஈரம் படத்தில் அவரே கதாநாயகராக அறிமுகமானார். அவரது படங்களில் ஒளிப்பதிவாளர் நிவாஸ் படத்தை இயக்கினார். இந்த படத்தில் அருணா, விஜயசாந்தி இருவரையும் கதாநாயகிகளாக அறிமுகம் செய்தார். சிவப்பு ரோஜாக்கள் படத்தை தெலுங்கு மொழியில் கொத்த ஜீவித்தலு என்கிற பெயரில், இந்தி மொழியில் ரெட் ரோஸ் என்கிற பெயரிலும் இயக்கிய பாரதிராஜா அடுத்து தனது உதவியாளர் மணிவண்ணன் கதையில் நிழல் என்கிற படத்தை இயக்கினார். அந்த படம் எதிர்பார்த்த வெற்றியை பெறவில்லை. மீண்டும் தனது உதவியாளர் மணிவண்ணன் சொன்ன கதையில் அலைகள் ஓய்வதில்லை என்கிற படத்தை தனது நண்பனும் இளையராஜாவின் சகோதரருமான பாஸ்கர் தயாரிப்பில் இயக்கினார். அந்த படத்தில் கார்த்திக் நாயகனாகவும், ராதா நாயகியாகவும், தியாகராஜன் வில்லனாகவும் அறிமுகமானார்கள். இந்த படத்திற்கு தமிழக அரசின் சிறந்த இயக்குனருக்கான விருது பெற்றார். டிக் டிக் டிக், காதலோவியம், வாலிபமேவா, மண்வாசனை, புதுமை பெண், ஒரு கைதியின் டைரி, முதல் மரியாதை, கடலோர கவிதைகள், வேதம் புதிது, கொடி பறக்கிறது, என்னுயிர் தோழன், புதுநெல்லு புதுநாத்து, நாடோடி தென்றல், கேப்டன் மகள், கிழக்கு சீமையிலே, கருத்தம்மா, பசும்பொன், தமிழ் செல்வன், அந்தி மந்தாரை, தாஜ்மஹால், கடல் பூக்கள், ஈரநிலம், கண்களால் கைது செய், பொம்மலாட்டம், அன்னக்கொடி, மீண்டும் ஒரு மரியாதை ஆகிய தமிழ் படங்களையும், சீதா கொகா சிலுகா, யுவாதாரம், புலிச்சிண்டி, ஈத்தரம் இல்லலு, ஜமடகனி, ஆராதனா ஆகிய தெலுங்கு படங்களையும், சொல்வசமான், லவர்வஸ், சாவேரி வலிகாடி ஆகிய இந்தி படங்கள் என சுமார் 44 படங்களை இயக்கியுள்ளார். 16 வயதினிலே சிகப்பு ரோஜாக்கள், கல்லுக்குள்ளீரம், டிக் 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 எனும் தோழன், கடல் பூக்கள், பொம்மலாட்டம், அன்னக்கொடி, மீண்டும் ஒரு மரியாதை ஆகிய தமிழ் படங்கள், கொத்த ஜீவித்தலு தெலுங்கு படம், சொல்சவான், ரெட் ரோஸ் ஆகிய இந்தி படங்கள் 12 படங்களும் கதை எழுதியவர் கே. பாக்யராஜ். மணிவண்ணன், கலைமணி, அன்னைக்கிளி, செல்வராஜா, பஞ்சு அருணாச்சலம், வேதம் புதிது, கண்ணன் ஆகியோரின் கதைகளிலும் படம் இயக்கியிருக்கிறார். கல்லுக்குள்ளீரம் படத்தில் நடிகராக அறிமுகமான பாரதிராஜா அதன் பிறகு நிழல்கள், தாவணி கனவுகள், இதயம் தந்து விட்டேன், என்னை காதல் வைரஸ், ஆயுத எழுத்து, இரட்டை சுழி, பாண்டிய நாடு, நினைத்தது யாரோ, குரங்கு, பொம்மை, படைவீரன், சீதக்காதி, கென்னடி கிளப், நம்ம வீட்டு பிள்ளை, மீண்டும் ஒரு மரியாதை, ஈஸ்வரன், ராக்கி, மாநாடு, திருச்சிட்டம்பலம் ஆகிய 20 படங்களில் நடித்திருக்கிறார்.